ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லேகால் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். ஆக்சுவலா சத்தியமங்கலம் போறோங்க, நம்ம கொல்லேகால் வழியா டிராவல் பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்குங்க ரூட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து நாம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெங்களூர்ல இருந்து கொல்லேகால் வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பெங்களூர் மைசூர் ரோட் சேட்டலைட்ல இருந்து கொல்லேகால் பஸ் ஸ்டாண்ட் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இன்கேஸ் நீங்க மெஜஸ்டிக் வந்துட்டீங்கன்னா மெஜஸ்டிக்ல இருந்து மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வர இங்க ஃப்ரண்ட்ல நிக்குது பாருங்க, இந்த பிஎம்டிசி பஸ் இருக்கும், ஷட்டில் பஸ். 10 ரூபாய் என்னமோ தான் டிக்கெட் பிரைஸ். உங்களை ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேரளா போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க இருந்து கிளம்பும். கெங்கேரி மைசூர் ரோடு வழியா டிராவல் பண்ற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமும் வந்து நம்ம மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். முக்கியமா மைசூர் போற பஸ்ஸஸ்க்கு எல்லாமே நீங்க இங்கதான் வந்தாகணும். ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து மெஜஸ்டிக்ல இருந்து கிளம்பும். மற்றபடி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸஸ்மே வந்து மைசூர் போறதுக்கு நீங்க மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பி ஆகணும். ஓகேவா? சோ இங்கிருந்து நாம கொல்லேகலா டிராவல் பண்ண போறோம். கொல்லேகல் பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 to 3.5 hours ஆகுங்க. ஒரு பஸ் வந்து ரெடியா இருக்கு. சோ நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 3+2 சீட் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரியே இந்த பஸ்ஸஸ் எல்லாம். இது வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் டிஸ்ட்ரிக்ட்க்கு அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா சாரிகே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஸ்ஸஸ். இது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும், எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். ரோட்ஸும் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ள ரோட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். கனெக்டிவிட்டியும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இப்போ நம்ம டிராவல் பண்ற கொல்லேகலா ரூட் பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து பிடிதி, ராம்நகரா, சென்னப்பட்னா, மத்தூர், மலவெள்ளி வழியா நாம கொல்லேகலா டவுனுக்கு ரீச் ஆகும். போற வழி ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. எல்லாமே வந்து காவிரி படுகைகள்ல இருக்கிற ஊரு அப்படிங்கிறதுனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நம்ம பஸ் ஏறி ஒரு 10 minutes ஆச்சுங்க, கிளம்பிட்டாங்க. சோ இங்கிருந்து நாம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட கிராஸ் பண்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும், ஏன்னா அவ்வளவு டிராபிக் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கெங்கேரி சேட்டலைட் பஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுவும் அப்படித்தான் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். சோ காலங்காத்தால நம்ம பீக் டைம்ல வேற டிராவல் பண்றோமா, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கூட கிளம்பிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் ஆகும் சிட்டி கிராஸ் பண்றதுக்கு. சிட்டி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருங்க ரூட்டு. அப்பப்போ வந்து நம்ம மைசூர் ரோடு எக்ஸ்பிரஸ்வே இருக்குல்ல, அதுலயும் டிராவல் பண்ணுவோம். பட் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் எப்படி நேஷனல் ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடு எடுத்து அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு வருவாங்களோ, அதே மாதிரி நம்ம கர்நாடகா சாரிகையும் வந்து என்னதான் வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ்வேல டிராவல் பண்ணாலும் அப்பப்போ சர்வீஸ் ரோடு எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு வருவாங்க. பிடிதியா இருக்கட்டும், ராம்நகர், சென்னப்பட்னா, இந்த மாதிரி எல்லா ஊருக்குள்ளயும் போய் தான் வரும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டுக்குள்ள டிராவல் பண்ற பஸ் அப்படிங்கிறதுனால அங்கங்க இருக்கிற மக்களுக்கான முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீயோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கர்நாடகா ஸ்டேட்லயும் வந்து நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ல லேடிஸ் டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீங்க. அவங்க ஆதார் கார்டு காட்டணும். இங்க என்ன ஒரு கேட்சப்னா, நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு லேடிஸ் வந்தாலுமே ஃப்ரீ தான். பட் இங்க வந்து கர்நாடகா அட்ரஸ் இருக்கிற ஆதார் வச்சிருக்கிற
லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ. அதனால வந்து நீங்க எப்போ பஸ்ல டிராவல் பண்ணாலும், லேடிஸ் பஸ்ல டிராவல் பண்ணாலும் ஆதார் கார்டோட தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? சோ ஏறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும், இன்கேஸ் நீங்க வந்து லேடிஸா இருந்தீங்கன்னா இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ற பஸ்ல ஃப்ரீயா இருக்குமா அப்படிங்கறத ஒரு டைம் கண்டக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு ஏறுங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லைகளா ரீச் ஆக 169 rupees டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. சோ நம்ம இன்னும் வந்து பெங்களூருக்குள்ளதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கெங்கேரி தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நாம பெங்களூர் ரூரல் ரீச் ஆனதுக்கு அப்புறமே வந்து அப்படியே சூப்பரா சேஞ்ச் ஆயிடுங்க. வேற லெவல் சீனரிஸா இருக்கும். பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே வந்து நிறைய பிளேசஸ் கார்டன் மாதிரி தான் இருக்கு. அப்ப இன்னும் நீங்க பெங்களூர்ல இருந்து ரூரல் ஏரியா போயிட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. சோ இந்த வழியில நம்ம ஏற்கனவே டிராவல் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கர்நாடகா விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தாங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்ல கர்நாடகா விளாக்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய KSRTC பஸ் டிராவல் விளாக் போட்டிருக்கேன். ஓகேவா? மக்களே, நம்ம KSRTC பஸ் மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஹப்புக்குள்ள ரீச் ஆகுறது பாத்தீங்கன்னா பெங்களூருக்குள்ள இருக்கிற கெங்கேரி பஸ் ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கேயும் வந்து நிறைய மக்கள் வந்து ஏறுவாங்க. பெங்களூரோட சபர்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். நம்ம சென்னைக்கு எப்படி பெருங்கலத்தூர், தாம்பரம் எல்லாம் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்ல முக்கியமான ஹப்ஸோ, அதே மாதிரி நம்ம பெங்களூர் சவுத்துல நம்ம கெங்கேரி வந்து ரொம்ப முக்கியமான ஹப் நம்ம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி எல்லாம் கூட சூப்பரா இருக்குங்க. கெங்கேரி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டியுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. நம்ம ஹோசூர் சைடு பாத்தீங்கன்னா பொம்மசந்திரா வரைக்குமே வந்துடுச்சு. அதை ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா பேசிட்டு இருக்காங்கல்ல, நிறைய நியூஸ்ல பாத்திருப்பீங்க. ரொம்ப நாளா அதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ கனெக்டிவிட்டி இன் இந்தியா அப்படின்னு எல்லாம் நியூஸ் வந்துச்சு. பட் இன்னும் அதுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கவே இல்லை. அதுவும் கனெக்ட் ஆயிருச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஹோசூர்ல இருந்து நம்ம பெங்களூருக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸையும் மெட்ரோ மூலமா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க சவுத் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கெங்கேரியை தாண்டி கிட்டத்தட்ட விடுதி வரைக்குமே பெங்களூர் மெட்ரோ ரீச் ஆயிடும் போல. அந்த அளவுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம ராஜராஜேஸ்வரி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க கெங்கேரி பக்கத்துல. இது வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏரியால தாண்டி இப்ப நம்ம டுவர்ட்ஸ் கொல்லைகால் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ்வே ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிரும். ஸோ வாங்க கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி கெங்கேரி பஸ் ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணி பெங்களூரோட அவுட்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. பெங்களூர் ரூரல் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம விடுதி கிராஸ் பண்ணுவோம். விடுதி நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லுங்க, நம்ம சுவாமி நித்யானந்தா அவர்கள் வந்து இங்கதான் ஆசிரமம் அமைச்சாரு ஃபர்ஸ்ட் பெங்களூருக்குள்ள. நம்ம தமிழ்நாட்டுல அவருக்கு அவ்வளவா வந்து என்ன சொல்றது சப்போர்ட் கிடைக்கல. அதனால பெங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரமம் அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பிரபலமானது. ஸோ அந்த ஆசிரமம் எல்லாம் இன்னுமே வந்து விடுதியில் இருக்குங்க. விடுதியில இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுமா, தட்டை இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இட்லியோட ஆரிஜின் பாயிண்டே வந்து நம்ம கர்நாடகாக்குள்ள இருக்கிற விடுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு தெரியாது. பட் ஆனா வந்து நம்ம ஊர்ல ஊத்துற மாதிரி குட்டி குட்டியா ஊத்த மாட்டாங்க. இங்க வந்து தட்டு டைப்ல இருக்கும் இட்லி குண்டானே பாத்தீங்கன்னா. ஸோ சூப்பரா வந்து தட்டை இட்லி வித் கடலை சட்னி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ஹைவேலயே பாத்தீங்கன்னா விடுதி தட்டை இட்லி ஷாப்ஸ்ன்னு சொல்லி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க சைட்ல எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தட்டை இட்லி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்து மைசூர் டிராவல் பண்ணீங்கன்னா அழகா இங்க ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணிட்டு இன்கேஸ் நீங்க மார்னிங் வந்தீங்கன்னா அழகா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்க ஏதாவது ஒரு ரோட் சைட் டாபால நிறுத்திட்டு தட்டை இட்லி சாப்பிட்டு போங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த வழியில பாத்தீங்கன்னா நிறைய டவுன்ஸ்ல வந்து ஃபேமஸான திங்ஸ் நிறைய இருக்குங்க. விடுதியில தட்டை இட்லியா, அதுக்கப்புறம் ராம்நகரா வந்து கோகனட் பெல்ட், சுகர்கேன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னப்பட்னா கிராஸ் பண்ணுவோம். சென்னப்பட்னா வந்து உட்டன் டாய்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஜியோ டேக்னு சொல்லுவாங்கல்ல, ஜிஐ டேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோகிராபிக்கல் டேக் வந்து நம்ம சென்னப்பட்னா வுடன் டாய்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு ஃபேமஸ் பாருங்க. ஸோ இந்த வழியில வந்தா சென்னப்பட்னா கிராஸ் பண்ணும்போது உங்க வீட்டுல குழந்தைகள்லாம் இருந்தா அவங்களுக்கு வுடன் டாய்ஸ் வாங்கி கொடுங்க. பிளாஸ்டிக்ல நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த உட்டன் டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேணுங்கிற விளையாட்டு சாமானும் ஆச்சு. அது வந்து ஒரு ரிமெம்பரன்ஸா நீங்க ஷோகேஸ்ல வச்சு நாளைக்கு காமிக்கலாம், அது பாரு இதெல்லாம் தான் வச்சு விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம ராம்நகரா டவுனுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. நம்ம சைட்ல பார்த்தது ராம்நகரா டவுன் ஆபீஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இன்னும் வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ராயல் ஹெரிட்டேஜ் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மைசூர் சமஸ்தானத்துக்கு சேர்ந்த இடம் இல்லையா, அதனால பேலஸ் டைப்லயே எல்லா பில்டிங்கையும் கட்டுவாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ நான் சொன்னல நம்ம பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்தாவே செம்ம பசுமையா மாறிடுங்க அப்படின்னு. ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்பு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி கேரளா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொள்ளாச்சிக்குள்ள எல்லாம் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகளா இருக்கும்ல, அதே மாதிரிதான் சவுத் கர்நாடகால நிறைய பிளேசஸ்ல வந்து மாண்டியா டிஸ்ட்ரிக்ட், மைசூர் டிஸ்ட்ரிக்ட், பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே வந்து செம்ம பசுமையா இருக்குங்க. ஏன்னா காவிரி ஆற்று படுகையில் இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. அது நல்ல செம்ம பசுமையான ஏரியா. அதோட வந்து கேஸ்ட் ரிச் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஊர்லயுமே வந்து இந்த என்ன சொல்றது வாட்டர் ரிசோர்சஸ், ஃபெர்டைலான லேண்ட் எல்லாம் இருக்குன்னா அங்க கண்டிப்பா வந்து பணப்புழக்கமும் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் ராம்நகர், மண்டியா. நம்ம டிராவல் பண்ற எல்லா ஏரியாவுமே ஓகேவா. ஸோ நம்ம ராம்நகர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ராம்நகருக்கு அடுத்துதான் வந்து ராமநகருக்கு அடுத்துதான் சென்னப்பட்னா வரும். நான் உட்டன் டாய்ஸ் சொன்னேன்ல, அதுக்கு ஃபேமஸான ஊர் சென்னப்பட்னா. ஸோ அந்த ஊருக்கு ரீச் ஆயிடுவோம். என்னடா நம்ம சென்னை மாதிரியே பேர் இருக்குன்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, விஜயநகர ரூலர்ஸ் தானே எல்லாம் ஆட்சி பண்ணாங்க இந்த ஏரியால. அதனால நம்ம சென்னைக்கு வந்து சென்னப்ப நாயக்கரை சுருக்கி சென்னைன்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம விஜயநகர பீரியட்ல அந்த கிங்டம் வந்து என்டையர் சவுத் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. அதனால நிறைய சிட்டிஸ்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம சென்னப்பட்னா KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. நான் சொன்னேன்ல, கர்நாடகாக்குள்ள பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்களா. கிளீனா நீட்டா இருக்குங்க. ஸோ இங்க வந்து ஒரு 10 minutes பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மக்களே, நாமளும் இறங்கி லைட்டா ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிடுவோம் சென்னப்பட்னா பஸ் ஸ்டாண்ட்ல. மக்களே 10 மணி ஆகுதுங்க. நாம சென்னப்பட்னா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோம். 8:15 கிளம்பணும்.
பெங்களூர் மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10:15 சென்னப்பட்டினம். இன்னும் வந்து நம்ம மத்தூர் கிராஸ் பண்ணணும், மலவெல்லிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொள்ளைகால் ரீச் ஆகிடுவோம். அரௌண்ட் 12:30 ஆகிடும்னு நினைக்கிறேங்க. நாங்கள் லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்புவோம். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். மக்களே, சென்னப்பட்டினால டாய்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க. வுட்டன் டாய்ஸு நம்ம ராம்நகரா, சென்னப்பட்டினா இதெல்லாமே வந்து காவிரி பேசின்ல இருக்கிற ஊருக்கு தான். நம்ம பஸ்ஸு மலமாதேஸ்வரா கோவிலுக்கும் போவோங்க. MM ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொல்லேகலா, அதுக்கப்புறம் பெட்டா வரைக்கும் போற பஸ் இது. பெட்டானா மலை. மக்களே, சவுத் கர்நாடகால ஓடுற KSRTC பஸ்ஸஸ்ங்க. KSRTC பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்கும். உள்ளுக்குள்ள பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா வச்சிருப்பாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, மத்தூர் வடை ஃபேமஸ் இந்த சைடு. நாங்களும் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம சென்னப்பட்டினா தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, 2 சைடும் நிறைய தென்னந்தோப்புகள். பட் ஆனா ஃபுல்லா வந்து ஏதோ ஒயிட்டா இருக்குங்க. தென்னை ஓலையில எல்லாம் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னவோ தெரியல. நாம இப்ப பாக்குற ஆறுகள் எல்லாமே வந்து காவிரியோட கிளை நதிகள் தாங்க. காவிரி ஆறுக்கு எத்தனை கிளை நதிகள் இருக்கு தெரியுமா? நம்ம பெங்களூர்ல இருந்து சதர்ன் ரீஜன்ல டிராவல் பண்ணோம்னா நம்ம பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து குட்டி குட்டி நீரோடைகள், ஆறுகள் போயிட்டு இருக்கும். எல்லாமே வந்து காவிரி ஆத்துல தான் போய் ஜாயின் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம காவிரி ஆறோட நீர்பிடிப்பு பகுதிகள் தாங்க. அதனால ரொம்பவே பசுமையா இருக்கும். இன்னும் நம்ம மலவள்ளி எல்லாம் தாண்டி கொள்ளைகளுக்கு ரீச் ஆகும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம சத்தியமங்கலம் இருக்கு இல்லைங்களா? சத்தியமங்கலம்ல இருந்து திம்பம் காட்
காட் மேல ஏறி வந்தா நம்ம கொல்லைகள் சாம்ராஜ் நகர் எல்லாம் ரீச் ஆயிடலாங்க. அதனாலதான் சரி ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து நாம கொல்லைகள் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்றோம். யூஸ்வலா வந்து நாம ஈரோடு சத்தியமங்கலம் எல்லாம் போறதுன்னா நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் ரூட் எடுத்து போவோம், இல்ல மேட்டூர் ரூட் எடுத்து போவோம். பட் இந்த டைம் வந்து சரி நம்ம சாம்ராஜ் நகர் வழியா போலாமா அப்படின்னு பார்த்தா, பட் ஏற்கனவே வந்து நம்ம அந்த ரூட் டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் மைசூர் டிராவல் பண்ணும்போது. சரி இந்த டைம் வந்து நாம கொல்லைகள் வழியா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட் எடுத்தது. உங்களுக்கும் வந்து இந்த ரூட்டோட பியூட்டியை காமிச்ச மாதிரி இருக்கும். இப்ப வந்து நாம ராம்நகரா சென்னப்பட்டினம் எல்லாம் தாண்டி மத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. இங்கிருந்து தான் வந்து மைசூர் போறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மைசூர் ஹைவேல போகணும். இங்கிருந்து ஒரு ரோடு வந்து லெஃப்ட்ல கட் ஆகும், அது வந்து மலவள்ளி வழியா நம்ம கொல்லைகள் ரீச் ஆகும். இங்க போற வழியில பாராச்சுக்கி ககன்சுக்கின்னு 2 ஃபால்ஸ் இருக்குங்க, நம்ம சிவன சமுத்திராங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல. செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸுங்க. ஸோ நீங்க ராம்நகரா சென்னப்பட்டினம் மைசூர் சைடெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. கொல்லைகள் சாம்ராஜ் நகருக்கு இருந்து ரொம்பவே டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, மைசூர் பக்கம் வந்தாலும் நீங்க இந்த 2 ஃபால்ஸும் வந்து பார்க்கலாம். மான்சூன் டைம்ல வந்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஸோ மத்தூர்ல வந்து வடை ஃபேமஸுங்க. மத்தூர் வடைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். நம்ம மணப்பாறை முறுக்கு மாதிரி மத்தூர் வடை வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கும் சீக்கிரம் ஜியோ டெக் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க பெங்களூர்ல எந்த வெஜ் ஹோட்டல் போனாலும் வச்சிருப்பாங்க. ஓகேவா, சாப்பாட்டுக்கு நீங்க ஏதாவது மைசூர் போண்டா வாங்கிக்கலாம், இல்ல மத்தூர் வடை வாங்கிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊருக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம கர்நாடகாக்குள்ள எல்லா ஊருக்கும் ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. மைசூர் வந்து சுகர்கேன் சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கரெக்டா சொல்றேன், ஒரு சுகர்கேன் வண்டி போயிட்டு இருக்கு, டிராக்டர் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து காவிரி படுகைல காவிரி பாசனத்துல நிறைய நெல்லு தவிர பாத்தீங்கன்னா, நெல்லு தேங்காய் தவிர நிறைய கரும்பு விவசாயமும் பண்றாங்க. ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இருக்கிற என்டையர் ஸ்ட்ரெச்சுமே இங்க பாருங்க, அடுத்தடுத்து வந்து நெல் வயல்கள் வரும், கரும்பு தோட்டம் வரும், தென்னந்தோப்பு வரும், வாழைத்தோப்பு வரும். அப்படியே நீங்க நம்ம கொல்லைகள் போற வரைக்கும் இனிமேல் காட்சிகள் இப்படிதாங்க இருக்கும். ஆக்சுவலா ஒரு டைம் வந்து நான் இந்த ககன்சுக்கி ஃபால்ஸ் போறதுக்கு பைக் டிராவல் பண்ணியிருந்தேன். அப்பெல்லாம் வந்து நாம சேனல்ல ஆரம்பிக்கலீங்க, இல்லாட்டி அந்த இதெல்லாம் போட்டிருக்கலாம். பட் இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்க மக்களே, விர்ச்சுவலா வந்து நம்ம சவுத் கர்நாடகா பியூட்டி என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நாம சென்னப்பட்னா மத்தூர் எல்லாம் தாண்டி இப்போ மலவெள்ளி டவுன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம சென்னப்பட்னா தாண்டி மத்தூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனோம் இல்லையா. மத்தூர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்திலேயே வந்து நாம லெஃப்ட் சைடு திரும்பிடுவோம் டுவர்ட்ஸ் மலவெள்ளி கொல்லேகளா. நேரா போனா மைசூர் எக்ஸ்பிரஸ் வே. ஸோ நாம மைசூர் எக்ஸ்பிரஸ்வேல இருந்து லெஃப்ட் திரும்பி இன்னும் இன்டீரியர் கர்நாடகா சவுத் கர்நாடகாக்குள்ள வந்தாச்சுங்க. நாம இன்டீரியர் வரவே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான டவுன்ஸா இருக்கும். எல்லா பக்கமுமே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் தோப்புகளும் வயல்களுமா அப்படியே பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது வந்து மலவெள்ளி டவுன் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்க வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஹால்ட் வந்துன்னே எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா நம்ம பாரத் சுக்கி ககன் சுக்கி ஃபால்ஸ் எல்லாம் சிவன சமுத்திரால பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபால்ஸ்க்கெல்லாம் போகணும்னா நீங்க மலவெள்ளி வந்துட்டு மலவெள்ளியில இருந்து டவுன் பஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபால்ஸ் போறதுக்கு பஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் சிவன சமுத்ரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலமாதேஸ்வரா கோவில். ஸோ இந்த பஸ் மலமாதேஸ்வரா வரைக்குமே போகும். கொல்லைகளை எல்லாம் தாண்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கோவில் கூட. அந்த கோவிலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விளாக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டிராவல் பண்ண. பட் ஆனா இன்னும் வந்து நமக்கு கோவிலுக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. இந்த டைம் போலாமான்னு பார்த்தா பட் ஆனா ரொம்ப சுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் நாம கொல்லேகளா சாமராஜ் நகர் எல்லாம் கவர் பண்ணலாங்க. இங்க தலக்காடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்கேயும் வந்து நிறைய கோவில்கள் பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கங்கா டைனாசிட்டியோட பழைய கேபிட்டலா இருந்திருக்கு. ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த ஃபால்ஸு தலக்காடு டெம்பிள்ஸு சிவன சமுத்ரா மைசூர் சுத்தி இருக்கிற சில ஏரியாஸு அதெல்லாம் வந்து டெடிக்கேட்டடா நம்ம ஒரு டைம் வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ நாம மலவெள்ளி டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் கொல்லேகளா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் பக்கத்துல வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ எப்படி இருக்கு பாருங்களா. மலைப்பகுதிகள் பின்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சத்தியமங்கலம் மலைகள் தாங்க, நம்ம வீரப்பன் அவர்களோட மலைகள். ஸோ அந்த மலைகளை நோக்கி தான் வந்து நாம் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டோல்கேட் இருக்கு பாருங்க. நேஷனல் ஹைவேவோ மாத்திட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 years முன்னாடி இருக்குங்க. 6 years முன்னாடி வந்தப்போ இது ஸ்டேட் ஹைவேவா இருந்துச்சு. இப்போ நேஷனல் ஹைவேவா ஆயிட்டு இருக்கு. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிருந்து பாக்குறதுக்கு பாருங்களா, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து காடுகளும் மலைகளுமா தாங்க இருக்கு. அப்படியே நம்ம வெதரும் வந்து அப்படி கிளவுடியா செம்மையா இருக்கு வைபு. நம்ம டிராவல் பண்றது மத்தூர் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து வெதர் அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து மட்ட மதியானம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா லஞ்சுக்கு வந்து நம்ம கொல்லைகள் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து 1:30க்கு நமக்கு கொல்லேகள் 1:30க்கா 2:30க்கான்னு சரியா தெரியலைங்க. 1:30க்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டா கொல்லேகல்ல இருந்து ஒரு பிரைவேட் பஸ் வந்து கேர்மாலம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க நம்ம மலைகள் மேல, சத்தியமங்கலம் மலைகள் மேல. அந்த கிராமத்து குட்டி டவுன் வழியா நம்ம சத்தியமங்கலம் ரீச் ஆக போறோம். ஸோ அந்த ரூட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அந்த ரூட்டையும் கவர் பண்ண போறேன். எந்த தமிழ் வாக்கருமே இது வரைக்கும் அந்த ரூட்டை கவர் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்ண போறோம். அதனால ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குங்க. கொல்லைகள் பக்கத்துக்கு வந்துன்னேவே வந்து அப்படியே வேற லெவல்ல இருக்கு. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பிக்சர் பெர்ஃபெக்டா நம்ம காவிரி யாருங்க ஓடுது பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா காடு மலைகளை எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒகேனக்கலுக்கு ரீச் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. நம்ம காவிரி படுகை கர்நாடகாக்குள்ள வேற லெவல் வைபிள்ல ஃபுல்லா வந்து சுத்தியும் வந்து மலைகள் தாங்க. எவ்வளவு தூரத்துக்கு வந்து பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க. கீழே பரிசல் எல்லாம் கூட இருக்கு. ஆத்துக்குள்ள டிராவல் பண்றதுக்கு போல மீன் பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்ங்க. காவிரிப்படி கைகள்ல ஃபுல்லா வந்து தென்னந்தோப்பு கரும்பு தோட்டம். பின்னாடி பாருங்க கரும்பு ஆலை எல்லாம் இருக்கு. ஸோ கரும்பு ஆலைகள் எல்லாம் நிறைஞ்ச இடம் இது. வாங்க டிராவல் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆகுதுங்க. நாம கொல்லேகால் டவுன் ரீச் ஆயாச்சு. இங்க பாருங்க ஒரு தியேட்டர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொல்லேகால் டவுனுக்குள்ள காந்தாரா ஓடிட்டு இருக்குங்க. நம்ம கர்நாடகாக்குள்ள இப்போ எல்லா ஊர்லயும் எல்லா தியேட்டர்லயும் ஆல்மோஸ்ட் வந்து காந்தாரா படம் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செம்ம பாப்புலரா இருக்கு காந்தாரா ஃபில்மு. ஸோ நம்ம கொல்லேகால்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நம்ம மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சவுத் கர்நாடகாக்குள்ள இருக்கிற பியூட்டிஃபுல்லான டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம டிராவல் ஆனோம். பிடிதி, ராம்நகரா, சன்னப்பட்னா, மத்தூர், மலவல்லின்னு அப்படியே வேற லெவல் நேச்சுரல் வைப்ஸோட டிராவல் பண்ணுது. ஐயோ செம்ம சூப்பருங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரூட்டை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலவல்லி வழியா நம்ம கொல்லேகால் வரையா டிராவல் பண்ற இந்த ரூட்டு இன்னைக்கு அந்த ஆசை பூர்த்தி ஆயிருச்சு. உங்களுக்கும் விர்ச்சுவலா காட்டியாச்சு. நம்ம கொல்லேகாலா ரீச் ஆயாச்சுங்க சக்சஸ்ஃபுல்லா. தமிழ்நாடு வண்டி எல்லாம் இருக்கு பாருங்க. இங்கிருந்து சத்தியமங்கலம் எல்லாம் போறதுக்கு பஸ் இருக்குங்க. சத்தியமங்கலம் அதுக்கப்புறம் ஈரோடெல்லாம் கூட போறதுக்கு பஸ் இருக்கு. வாங்க மக்களே, இறங்க ரெடியாகும். மக்களே கரெக்டா 12 மணி ஆகுதுங்க. நாம கொல்லேகால் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. சரியான ரஷ்ங்க. இங்கிருந்து மலமாதேஸ்வர கோவில் போறதுக்கு எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா ஏறிட்டு இருக்காங்க. நம்ம நவராத்திரி டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால கோவில்களுக்கு போற பஸ் எல்லாம் வந்து செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. எல்லா பஸ்லயும் எவ்வளவு ரஷ் பாருங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. பெங்களூர்ல இருந்து கொல்லேகால் வந்த ட்ரிப், KSRTC பஸ் ட்ரிப் வேற லெவல் நேச்சுரல் சீனரிஸோட. சோ மக்களே, நம்ம பெங்களூர் மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லேகால் வரைக்கும் வந்த இந்த KSRTC பஸ் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கொல்லேகால், கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.